ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும். 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு வக்ரம் நிவர்த்தி ஆச்சு இல்லைங்களா ரிஷபத்தில், அதனால் என்ன நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த குரு பகவான் மேஷத்துக்கு 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. ஆனால் வக்ரகதியில் இருந்தார் பார்த்தீங்களா இதனால் வரைக்கும், அது சிறப்பல்ல. இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். அப்போ 2ஆம் இடத்தில் 2 தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி கண்டிப்பாக உண்டு. இது நாள் வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, பண வரவு சரியாக இல்லாமல் இருந்தது, குடும்பத்தில் அதாவது ஒற்றுமை இல்லை, இப்படி பலவாறாக சொல்லலாம். ஆனால் இப்போ குரு வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். அப்போ தன பிராப்தி உண்டு, குடும்ப மேன்மை உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலனை தருவார். 2ஆம் இடத்தில் தான் இருந்தார், ஆனால் வக்ரகதியில் இருந்தார். நேர்கதியில் இருக்கும்பொழுது நல்ல பலனை தருவார். குரு பார்வை கோடி நன்மை. கோடி நன்மை அப்படின்னும் பொழுது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அற்புதத்திலும் அற்புதம். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். ஏன்னா 2ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். இது அற்புதம் இல்லையா? இப்போ 2ல் இருக்க குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து சம்பாத்தியம் இருக்க போகுது. இப்போ அதனால் உங்களை பொறுத்தவரையும் இந்த 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. கடன் காட்சிகள் முடிஞ்சிச்சுன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, மேலிடத்தில் பணியாற்றக்கூடியவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 8 என்பது என்னென்னா அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. மாறாக வரவேண்டிய பாக்கி வசூலாக வேண்டியது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கொண்டாந்து நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, வந்து சேரும், கைக்கு வந்து சேரும். ஆராய்ச்சி கல்வி உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வயதான பெரியவங்க இது நாள் வரைக்கும் உடம்பு முடியாமல் போயிருக்கலாம். இப்போ அவங்க இல்லை உங்களுக்கே கூட முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதத்திலும் அற்புதம். இந்த 90 நாளும் இந்த 11/5/2025 வரைக்கும் அங்கே தான் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மையில் இருக்கிறார்.
10ஆம் இடத்தை பார்ப்பது தொழிலில் இரட்டிப்பு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினச்சதை காட்டிலும் சிறப்பான வருமானம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது. இப்போ மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு மட்டும் இல்லைங்க, இப்போ ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இப்படி சுப செய்திகள் இது அமையும். சுப செயல்கள் ஏற்பாடாகக்கூடிய ஒரு நிலை. தொழில் பண்ணணுன்னா நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, இல்லை தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் செய்யலாம், விரிவாக்கமும் செய்யலாம். புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் நம்ம தொழில் பண்ணுறதா உத்தியோகம் பண்ணுறதா ஜோசியரை பார்த்து அன்றைக்கி நீங்கள் உத்தியோகம் பார்க்கணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அதை சேர்ந்து பணியாற்ற முடியும். 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11 இருக்கார். ரொம்ப அற்புதத்திலும் அற்புதம். அப்போது மொத்தத்தில் இப்போ அந்த சனி 29/3 உங்களுக்கு 11ஆம் இடம் வந்துடுவார். அதாவது 12ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போது உங்களுக்கு செலவினங்கள் இருக்கும். இப்போ குரு 2ல் இருந்தால் வருமானத்தை கொடுக்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ செலவினங்கள் நீங்கள் தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இருக்கும். இதில் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் 2 கூடையவன் 2ல் அமர்கிறார். 7 கூடையவன் சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறார். ஆதலால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இந்த 90 நாளும். அது மட்டுமல்ல, கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மிக மிக அற்புதமாக வேலைவாய்ப்புகள் கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம். குரு அங்கே போயிடுறார். அப்போது நிதித்துறை, நீதித்துறை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களும் சரி, அரசு ஊழியர்கள், இதர அதாவது தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கி குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல பண வசதி, பண வரவு, பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிலை. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கவோ இல்லை வீடு கட்டவோ அல்லது உங்களுக்கு 2 வீலரோ 4 வீலரோ வாங்கக்கூடிய ஒரு சூழலோ ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு, ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து இது வரைக்கும் வருமானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. இப்போ அது எல்லாமே தலைகீழாக டோட்டலாக மாறி நல்ல சகஜ நிலைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 90 நாளும் ஒரு வக்ர நிவர்த்தி பெறுவது பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.